ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஓவி வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த குலாபோன்னு சொல்லிட்டு எபிசோடு 7 தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1ல இருந்து 6 வரைக்கும் நம்ம சேனல்லே போட்டாச்சுங்க. அது ரொம்பவே நல்லா இருக்கதால இன்னைக்கு அதனோட கடைசி பாகம் தான் பார்க்க போறோம். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பெல் பட்டனை ஆல்ல வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல 6வது பாகத்துல காட்டின தாங்க காட்டுறாங்க. நம்ம குலாபு ராணியும் அதுக்கப்புறம் அவ அல்லக்கையும் பேசிட்டு இருப்பாங்க இல்லையா. இப்படி பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸும் உள்ள வராங்க. அந்த சீன்ல இருந்தாங்க காட்டுறாங்க. இப்ப உள்ள வந்த உடனே இவனுங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு குலாபு ராணியை நம்ம வேற லெவல்ல மேட்டர் பண்ணோம், நாங்க இதுக்காகவே ரெடியாகி வந்திருக்கோம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம குலாபு ராணியும் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் அப்புறமா கேட்டுக்கலாம், முதல்ல உன் கூட பண்றதுக்கு நாங்க என்னென்ன ரெடியா எடுத்துட்டு வந்திருக்கோம் கேளு அப்படி சொல்லிட்டு முதல்ல ஒரு மாத்திரை, இது எங்களுடைய வேற லெவல்ல மூட ஏத்துற அளவுக்கு இருக்கும், உன்னை கொஞ்சம் கொஞ்சமா மூடேத்தி அது கடைசியா நாங்க போட்டதுக்கு அப்புறம் வேற லெவல்ல ஒன்னு மேட்டர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் சேஃப்டிக்காக நாங்க காண்டமும் வாங்கியிருக்கோம் அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப குலாபு ராணி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க, இன்னைக்கு மேட்டர் பண்ண முடியாது அப்படி சொன்ன உடனே அவனுக்கு 3 பேரும் ஷாக் ஆவறானுங்க. நீங்க என்ன சொல்றீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆமா இன்னைக்கு என்ஜாய்மெண்ட் கிடையாது, நாளைக்கு தான் என்ஜாய்மெண்ட் அப்படி சொன்னத உடனே அதுக்கு அவனுக்கு என்ன சொல்றானுன்னா, நீ என்ன பைத்தியமா, நாங்க இன்னைக்கு மேட்டர் பண்ற முடிவோட தான் வந்திருக்கோம், பத்ததுக்கு உனக்காக சரக்கு அது மட்டும் தான் நாங்க எல்லாமே மாத்திரை போட்டு வேற லெவல்ல மூடாயிருக்கோம், இன்னைக்கு மட்டும் நீ முடியாதுன்னு சொன்னா அவ்வளவுதான் எங்களோட நிலைமை அப்படின்னு இவன் சொல்லும் போது அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க, எதனால இந்த பிரச்சனை நான் சொல்றேன் அப்படி சொல்லிட்டு அவ அல்லக்கை காதுல சொன்ன உடனே அவனுங்க என்ன பண்றான்னா அந்த விஷயத்த அவங்கள்ட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே அதுக்கு அவனுங்க 3 பேரும் ஐயோ என்ன இப்படி ஆயிப்போச்சு, சரி ஒரு பிரச்சனையும் கிடையாது, இன்னைக்கு நாங்க செம மூட்ல இருக்கோம், ஏதாச்சும் ஒரு வழி பண்ணு அப்படின்னு இவனுங்க கேட்ட உடனே அதுக்கு அவ என்ன சொல்லனா, ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் தான் இருக்கேன் இல்லையா, நான் உங்களுக்கு கையால பண்ணி விடுறேன் அப்படி சொன்ன உடனே அதுக்கு அவனுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் எப்படி கையால பண்ணா எப்படி சரியா மூடாவும், அதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு அவனுக்கு சொல்றானுங்க. உடனே குலாபு ராணியும் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், இப்ப என் நிலைமை எப்படி இருக்கு அப்படி சொன்ன உடனே இப்ப அவனுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ இல்லனா என்ன, இதை நாங்க வேற வழியில சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குலாபு ராணியோட அல்லக்கை இருக்கான் இல்லையா, அவனும் பிடிச்சி குனிய வைக்கிறானுங்க. உடனே அந்த அல்லக்கை பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான், குலாபு ராணி என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்க, இவனுங்க என்ன பண்ணிட்டு போறானுங்க அப்படி சொல்லும் போது இப்ப குலாபு ராணி என்ன சொல்றாங்கன்னா, சரி நான் சொல்றது கேளுங்க, நீங்க அவனை நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நீங்க பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப அவனும் அவனை விட்டுறானுங்க. இப்ப விட்டவனுங்க என்ன சொல்றானா, சரி குலாபு ராணி, இப்ப உங்க பேச்சை நாங்க கேட்டுட்டு நாங்க இன்னைக்கு கிளம்புறோம், இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரோம், உனக்காக இவனை நாங்க விட்டு போறோம் அப்படி சொல்லிட்டு இப்ப இவனுங்க 3 பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறானுங்க. இவனுங்க போனதுக்கு அப்புறம் இந்த அல்லக்கை குலாபு ராணி என்ன சொல்றானா, குலாபு ராணி நீ மட்டும் இல்லனா இவனுங்க 3 பேரும் அவங்களோட கத்தி எடுத்தாந்து என் உரையில சொறி இருப்பானுங்க, அதுக்கப்புறம் என்னோட நிலைமை நினைச்சு பார்த்தாவே எனக்கு ரொம்ப பயமாவே இருக்கு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி விடுற, அதான் நான் பாத்துக்கிட்டேன்ல அப்படி சொல்லிட்டு இப்ப இவ என்ன மனசுல நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு இவனுங்க படுத்தின பாட்டுக்கு இவனுங்க 3 பேர்த்த நம்ம வச்சு செய்யணும், கண்டிப்பா இவனுக்கு 3 பேருக்கு ஒரு பாடத்தை நம்ம புகட்டி ஆகணும் அப்படின்னு இவன் மனசுல நினைக்கும் போது இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல நம்ம ஹீரோனியான அந்த ஆன்டி தாங்க காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெட்ல நல்லா படுத்துட்டே இருக்கும்போது பக்கத்துல அவங்க வீட்டுக்காரர் படுத்திருப்பாரு. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, செம மூடாயி அவரை எழுப்ப ட்ரை பண்றாங்க, தயவு செய்து கொஞ்சம் எழுந்துருங்க அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படி சொல்லிட்டு அவர் நல்ல போதையில இருப்பாரு போல, அவர் அங்கே படுத்துக்கிறாரு. இவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டு எழுந்திருக்கவே மாட்டாரு, இன்னைக்கு நம்ம எப்படிதான் தூங்க போறோம்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப சோகமா தூங்கிட்டே இருக்கும்போது இப்ப நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் அந்த இடத்துக்கு வந்து ஜன்னல் கிட்ட நின்று அவளை கூப்பிடுறான். உடனே ஏய் நீ எதுக்கடா இங்க வந்த அப்படி சொல்லும் போது அவன் என்ன பண்ணானா, மறுபடியும் போய் கதவு தட்டிட்டே இருக்கும்போது இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு போய் கதவு திறக்கிறா, என்னடா இங்க வந்திருக்க, உங்க அண்ணன் இருக்காரா அப்படி சொல்லும் போது, அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு நான் செம்ம மூடா இருக்கேன், உன் கூட மேட்டர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லனா, அவர் எழுந்துட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு இவ சொல்றான். உடனே அவன் என்ன சொல்லனா, அதெல்லாம் நான் எழுந்துக்காத பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவளை என்ன பண்ணனா அங்கே கட்டி பிடிச்சிட்டு கேஸ் பண்ணிட்டு மேட்டர் பண்ண ட்ரை பண்ணும்போது திடீர்னு பார்த்தனா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனும் வந்தாரான். வந்தவன் என்ன பண்ணுவான், ஜன்னல் வழியா பார்த்துட்டு டேய் நானும் வரேன்டா அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் என்ன சொல்றானா, அவனை தயவு செய்து அனுப்பு, இவர் எழுந்துட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு இவ சொல்றா. உடனே அவனும் இல்ல நீ முதல்ல முடிச்சுக்கிடா மச்சான், அதுக்கப்புறம் நானும் வந்து பண்றேன் அப்படின்னு இவன் சொல்லும் போது இப்ப நம்ம ஹீரோனையும் வாய் மூடிட்டு இருப்பாளா. உடனே இவனு என்ன பண்ணுவானா, அவளை செம்மையா கிஸ் பண்ணி வெறித்தனமா மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. இப்படி அவன் மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோனிக்கு வேற லெவல்ல மூட் ஆயிட்டு இவ வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பா. சரி ஓகே அவனையும் உள்ள விட்டனா இவனுங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணா நம்மளுக்கு வேற லெவல்ல மூட் ஆகும், அதனால இவ என்ன பண்ணனா, சரி நீ உள்ளவா அப்படின்னு சொல்லி இவ கூப்பிடுறா. இப்ப அவனை உள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்ப இவங்க 3 பேர் சேர்ந்து பண்ற சீன் இருக்கு இல்லையா, வெறித்தனமா எடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த ஆன்டியை போட்டு வேற லெவல்ல இவங்க மேட்டர் பண்ணுவானுங்க. சும்மா கொனிய வச்சு குதிரை ஓட்டுற சீன்ஸ் எல்லாம் ஹைலைட்டா இருக்குங்க. அந்த அளவுக்கு இவங்க 3 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இந்த ஆன்டி என்ன பண்ணுவோம்னா, அவங்கள 2 பேர்த்தையும் வெளியே அனுப்பி வச்சுட்டு இப்ப அந்த கட்டில வந்து ரொம்ப சந்தோஷமா படுத்து தூங்குறாங்க. அவன் புருஷனை பார்த்தனா எதுவுமே தெரியாத மாதிரி
அவனும் நல்லா காலை விரிச்சு போட்டு தூங்கிட்டே இருக்கும்போது இப்ப இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ராஜுபாய் டீ கடையில பார்த்தோன்னா ராஜுபாய் கடை ஃபுல்லா கூட்டமாவே இருக்கு. இவர் எல்லாத்துக்கும் டீ போட்டு கொடுத்துட்டே இருக்கும்போது பக்கத்துல பார்த்தோன்னா குலாபோட டீ கடை மூடி இருக்குங்க. அந்த இடத்துக்கு வந்த அங்கிள் என்ன பண்றாருன்னா, என்ன இது குலாபோட டீ ஸ்டால் மூடி இருக்கே அப்படி சொல்லும் போது, ஆமா எனக்கும் ஒன்னும் புரியலையே ஏன் மூடிட்டா அப்படி சொல்லி யோசிக்கிறா. உடனே அவர் என்ன சொல்லுவார்னா, சரி ஓகே ஒரு பிரச்சனை இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ரெஸ்ட் எடுப்போம் அப்படி சொன்ன உடனே பக்கத்துல நம்ம ராஜுபாய் அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு, ஆமா இதுக்கப்புறம் நீங்க ரெஸ்ட் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜுபாய் அவரை கிண்டல் பண்ணிட்டே இருக்கும்போது அவரு சிரிச்சிட்டே ராஜுபாய் கடைக்கு வராரு. வந்தவர் ராஜுபாய்ட்ட என்ன கேட்கிறாருன்னா, சரி ராஜுபாய் எங்களுக்கு ஒரு டீ போடு அப்படி சொல்லும் போது, போட்டுறலாம் ஒரு பிரச்சனை இல்ல, சரி 10 ரூபா எடுத்து கொடுங்க அப்படி சொன்ன உடனே, என்ன ராஜுபாய் காசு கேட்கறீங்க, அபராமா தரா ராஜுபாய் என்ன பிரச்சனை அப்படி சொல்லி கேட்டோடனே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, முதல்ல காசை கொடுங்க அப்பதான் டீ போடுவேன், அங்க என்ன எழுதிருக்கு பாத்தீங்களா, இனிமே கடன் யாருக்குமே கிடையாது, கடன் அன்பே முறிக்கும்னு எழுதி வச்சிருக்கேன் அப்படி சொன்ன உடனே அதுக்கு அவனுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன ராஜுபாய் எங்களை நம்ப மாட்டீங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது, ஏண்டா அவ கடைக்கு போகும்போது மட்டும் 1000 500 கொடுத்த டீ குடிக்கிறீங்க, என் கடையில 10 ரூபா குடிக்கிறதுக்கு யோசிக்கிறீங்களா, உங்களுக்கு டீயே கிடையாது அப்படி சொல்லும்போது, இருங்க கோச்சுக்காதீங்க இந்தாங்க காசு அப்படி சொல்லிட்டு அவனுக்கு காசு கொடுக்குறானுங்க. இதே டைமுக்கு நம்ம ஹீரோ அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸும் நேரம் என்ன பண்றானா, அந்த குலாபு கடைக்கு வரானுங்க. வந்தவனுங்க ஐயோ என்னடா கடை பூட்டி இருக்கு அப்படி சொல்லி கேட்கும்போது பக்கத்துல என்ன சொல்லனா, அதான் அவளுக்கு சின்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னாலையா, ஒரு வேளை ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கடை பூட்டிருப்பா அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொல்லனா, சரி மச்சான் ஒரு பிரச்சனை இல்ல வா அவ வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பக்கத்துல இருந்த ராஜுபாய் என்ன பண்றானா, ஏ விகாஸ் எங்க குலாபு டீ கடைக்கு டீ குடிக்க வந்தீங்களா அப்படி சொல்லிட்டு ஒரு நக்கலா பண்ணும்போது உடனே அவனுக்கு டென்ஷன் ஆகுறானுங்க. உடனே அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்லனா, சரி மச்சான் வா நம்ம போயிட்டு அவ வீட்டுல போய் பார்க்கலாம் அப்படி சொல்லி போகும்போது அதுக்கு இவரு என்ன சொல்றாருன்னா, ராஜுபாய் ஆமா இவனுக்கு எப்ப பார்த்தாலும் பொம்பளை பின்னாடியே மோப்பம் பிடிச்சி திரியிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா பேசுறாரு. இப்ப இந்த சீனை எப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தோன்னா, இவனுங்க 3 பேரும் நம்ம குலாபோட வீட்டுக்கு போறானுங்க. அங்க போய் பார்த்தா அங்கேயும் பூட்டு தொங்குதுங்க. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகுறானுங்க. இப்ப அதுல ஒருத்தர் என்ன சொல்லனா, அவளுக்கு உடம்பு சரியில்லாத போயிருக்கும் ஹாஸ்பிட்டல் போயிருப்பாடா அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஹீரோ என்ன சொல்லனா, டேய் பைத்தியக்காரா அவன் நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாடா அப்படி சொன்ன உடனே 3 பேர் செம காண்டா வரானுங்க. இவளுக்காக நான் பணம் எல்லாம் கொடுத்து எல்லாமே வேஸ்டா போயிடுச்சுன்னு சொல்லி அதுல ஒருத்தவங்க அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப மீதி 2 பேர் என்ன பண்ணணும்னா, இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்டான்னு யோசிக்கும் போது இப்ப அந்த பக்கமா ஒருத்தன் வருவான். இங்க இருந்து அந்த குலாப் ராணி உனக்கு தெரியுமா, அவ எங்க போயிட்டான்னு அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவன் என்ன சொன்னா, எனக்கு தெரியாதுப்பா அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறான். உடனே இவனுக்கு 2 பேர் என்ன பண்றான்னா, மச்சான் எனக்கு வெறி ரொம்ப அதிகமா இருக்கு என்னடா பண்றது அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவானா, நான் போயிட்டு அந்த ஆன்டி கூட மேட்டர் பண்றேன், நீ போயிட்டு என்ன பண்றேன்னா நம்ம டீ கடைக்காரன் இருக்கார் இல்லையா அவர் பொண்ணு கூட பண்ணு, கண்டிப்பா ஒரு நாளைக்கு அந்த குலாப் ராணியை பிடிப்போம் அப்படி சொல்லிட்டு இவனுக்கு போகும்போது இப்ப இந்த சீனை எப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா, இவனுக்கு 3 பேர் சேர்ந்து அந்த குலாப் ராணியை பிடிச்சிட்டு வந்துடுறானுங்க. வந்தவனுங்க என்ன சொல்றானா, உனக்கு எவ்வளவு தைரியமா இருந்தா எங்களை ஏமாத்திட்டு போயிருப்ப அப்படின்னு சொன்ன உடனே அதுக்காக என்ன சொல்லுவானா, நான் எங்க போனேன், நான் இங்கே தானே இருக்கேன், நான் உங்களை ஏமாத்தவே இல்லை அப்படி சொல்லும் போது அதுக்கு இவனுங்க என்ன சொல்லுவானா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்களை ஏமாத்தினால அவளை காசையும் அது இன்னைக்கு நாங்க வசூல் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவளை அங்கேயே வச்சு வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. வெறித்தனமா இவங்க 3 பேரும் சேர்ந்து அவளை பண்ற சீனை அந்த அளவுக்கு ஹாட்டா எடுத்திருப்பாங்க. சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவனுக்கு எல்லாம் போதையில வேற இருப்பான்ல. இப்ப நம்ம ஹீரோ எழுந்தோடனே எங்கடா அந்த குலாப் ராணி அப்படி சொல்லி கேட்கும்போது, தெரியலடா மச்சான் அப்படின்னு இவனு சொல்றானுங்க. உடனே அவன் என்ன சொல்லுவானா, என்ன மச்சான் எனக்கு முன்னாடி ரொம்ப வலிக்குதுரா அப்படி சொல்லும் போது, எனக்கும் பின்னாடி வலிக்குதுரா அப்படின்னு அவனுக்கு கத்தும் போது அப்பதாங்க தெரியுது இவனுங்க 3 பேரும் குடிபோதையில மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டானுங்க. இப்படியே இவனுங்க அழுதுட்டே இருக்கும்போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல நம்ம ராஜுபாய் தாங்க காட்டுறாங்க. ராஜுபாய் பார்த்தனா கையில நிறைய காசை வச்சு எண்ணிட்டு இருக்காரு. அவரை காசை முத்தம் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா பிளாஷ்பேக்கா நினைச்சு பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ராஜுபாய் அவருடைய பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, எனக்கு மனசு சரியில்லை நான் கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரேன் அப்படி சொல்லி போயிருப்பாரு இல்லையா. சோ அந்த சீன் தாங்க காட்டுறாங்க. இவர் நடந்து போயிட்டு நம்ம குலாப் ராணி கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. குலாப் ராணி கிட்ட போய் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, குலாப் ராணி நான் கடனை வாங்கி டீ கடை வச்சா என்கிட்ட வந்து கடனை வாங்கி குடிச்சிட்டு காசு கொடுக்காத போறாங்க, அந்த காசெல்லாம் என்னால வாங்க முடியல அப்படி சொல்லும் போது அதுக்கு அவ என்ன சொல்லனா, ஆமா இவ்வளவு வயசாயிடுச்சு உங்களால எப்படி அந்த கடன் காசெல்லாம் வாங்க முடியும், எதுக்காக கடன் தரீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, என்னை எப்படி ஏமாத்தி வாங்கிறாங்க என்னால முடியல, அந்த காசெல்லாம் நான் எப்படி வசூல் பண்றது அப்படி சொல்லும் போது அதுக்கு குலாப் ராணி என்ன சொல்லனா, நீங்க கவலைப்படாதீங்க அந்த காசு எல்லாமே நான் வசூல் பண்ணி தரேன் அப்படின்னு இவ சொல்றா. அதுக்கு இவர் என்ன சொல்லுவாருன்னா, நீயே ஒரு பொண்ணு உன்னால எப்படிமா முடியும் அப்படி சொல்லி கேட்கும்போது, நான் பொண்ணு தான் ஆனா என்னால முடியும், எங்க அம்மா இல்லாதப்ப அவருடைய சாணத்துல இருந்து எங்களெல்லாம் நீங்க தான் காப்பாத்துனீங்க, உங்களுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தாங்க தெரியுது இவங்க 2 பேர் பண்ண பிளான் தான் இந்த காசு வாங்குறது. இப்படியே இவங்க பேசிட்டே இருக்கும்போது இப்ப பிரசன்ட்ல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படியும் என்னோட காசை நீ வாங்கி கொடுத்துட்ட, நீ எனக்கு தெய்வம் மாதிரி, இதுக்கப்புறம் நான் யார்ட்டையும் கடனே கொடுக்க மாட்டேன், இதுக்கப்புறம் கரெக்டா காசு வாங்கிப்பேன் அப்படி சொல்லிட்டு அவர் சந்தோஷப்படும் போது இந்த சீசனை முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் புது எபிசோடு தாங்க வரும். இதோட விருது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.